இயேசு கிறிஸ்து என்றும் உண்மையுள்ளவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதமும் நிறைவாயிருக்கும். ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சும்மா இருப்பவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கப்படுவதில்லை. அந்த பரிசுக்கான தகுதி உடையவர்கள் அதற்காக முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்கள்தான் அந்த பரிசை பெற முடியும். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம் குடும்பத்தையும் கட்டுவார், நம்மையும் கட்டுவார், நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்முடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவோம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கவரே, உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது எங்களை மேன்மையாக வைப்பீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.